கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம ஜாலியாக படுத்து ஃபோன் நோண்டிட்டு இருக்கோம். பட் நம்ம அம்மா கிச்சனில் சமைச்சிட்டோ இல்லை வீடை கூட்டிட்டோ இல்லை நம்ம பக்கத்துலேயே டயர்டாக படுத்து தூங்கிட்டு கூட இருக்கலாம். அவங்களுக்காக நம்ம ஏதாச்சும் பண்ணியிருக்கோமா? இந்த வீடியோவில் நீங்கள் அவங்களுக்காக பண்ண வேண்டிய 3 விஷயம் பற்றி சொல்கிறேன். அதுவும் 3வது விஷயம்லாம் நீங்கள் சும்மா ஈஸியாக பண்ணலாம். என்னென்னு சொல்கிறேன், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பொதுவாக பெண்களுக்கு அவங்க 50 வயசு நெருங்குறப்போ அவங்களோட பீரியட்ஸ் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடும். அதுக்கு பேர் மெனோபாஸ். அந்த டைமில் அவங்களோட ஹார்மோன்ஸான ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் ரெண்டுமே கம்மியாயிடும். இதுதான் பிரச்சனையே. ஸோ ஃபஸ்ட்டு இதனால் அவங்களுக்கு போன் ஸ்ட்ரென்த் கம்மியாகி சீக்கிரமாக ஃப்ராக்சர்ஸ் வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அவங்க தயிர், பால், சன் எக்ஸ்போஷர் இதெல்லாம் ப்ராப்பராக எடுத்துக்கிறாங்களான்னு பார்த்துக்கோங்க. அடிக்கடி எலும்பு வலி, லோவர் பேக் ஏக் இதெல்லாம் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு கால்சியம் ஆர் விட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸ் தேவைப்படலாம். ஸோ ஒரு ப்ராப்பர் பிளட் செக்அப் பண்ணிடுங்க. 2வது, ஈஸ்ட்ரஜன் கம்மியாகிறதுனால ஹார்ட் அட்டாக் வரதுக்கான ரிஸ்க் அதிகமாகுது. ஸோ அவங்கள ஆயிலி ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ண சொல்லிட்டு ஒரு லிப்பிட் ப்ரொஃபைல் பிளட் டெஸ்ட் மட்டும் பண்ணிடுங்க. ஒரு 300 350 ரூபா தான் வரும். 3வது, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கிறதுனால உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரியே உங்கள் அம்மாவுக்கும் மூட் ஸ்விங்ஸ் வரும். ஸோ ஒரு 10 நிமிஷம் அவங்கள வெளியில் கூப்பிட்டு போயிட்டு பேசிக்கிட்டே நடந்து போங்க. அவங்க ஏதாச்சும் கோவப்படுறாங்க இல்லை வருத்தப்படுறாங்கன்னா ஒன்றும் இல்லைம்மா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரீஇன்சூரன்ஸ் மட்டும் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்டோட அம்மாவே உங்கள் அம்மா மாதிரி நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோ அப்பாவுக்கு வருது. ஸோ மறக்காமல் என்னை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பை.